பிரியாணி வாசம் கமகமன்னு வருது. வயிறு வேற கமகமன்னு பசிக்குது. மாமியாரே, எனக்காக சமைச்சு வச்ச பிரியாணி சாப்பிட இந்த உங்க மருமக ரெக்க கட்டிக்கிட்டு வர போறா. மருமக இருக்கானதா பேரு. எப்ப பார்த்தாலும் போனையே நோண்டிக்கிட்டு வீட்ல கூட மாட ஒரு வேலை செய்யறாளான்னு பாரு. இவன் மருமவளா நான் மருமவளானே தெரியல. உங்கள் சமையல் அறையில் நான் உப்பா சக்கரையா. என்னமா உனக்கு கிச்சனுக்குள்ள வலி தெரியுதா? இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்க. கால் வலிக்க போதுமா? அது ஒண்ணும் இல்ல, காலையில இருந்து வேலை செஞ்சு நீங்க கஷ்டப்படுறீங்களா, அதான் உங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்தேன். நம்ம பையன்கிட்ட வருவான், அதை அவன் நடிக்கிறதுக்கு வந்துட்டான். என்னமா என் பையன்கிட்ட வரானோ? எத்த நீங்க கஷ்டப்படுறத பார்த்து என் கண்ணுல ரத்த கண்ணீர் வந்துருச்சு. அதனால தான் உங்களுக்கு உதவி செய்யலான்னு ஓடி வந்துட்டேன். ஓடி வந்தலமா, ஏதோ அடிபட்டிருக்க போது நீ போ, நான் பாத்துக்கறேன். சரி அதை விடுங்க, சமைச்சு வச்ச பிரியாணியை 2 தட்டு போடுங்க. பிரியாணியா? அத்த நீங்க பிரியாணி சமைச்சிருக்கீங்க, மோப்பம் புடிச்சிட்டு வந்திருக்கேன், 2 தட்டு போடுங்க. வீட்ல சமைக்க காய்கறி இல்லன்னு சொல்லி நான் ரசம் வச்சிருக்கேன். பிரியாணி வேணுமால? பிரியாணி ரசமா? அப்ப பிரியாணி பக்கத்து வீட்ல. அப்ப இன்னைக்கு ரசம் தான்.